எல்லாரும் சொல்லுவாங்க பேஷன் இருக்கிற ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணும், பேஷனான விஷயம் தான் பண்ணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாதான் உங்க கெரியர்லயும் லைஃப்லயும் growth இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். நானும் +2 படிக்கும்போது பிடெக் படிக்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், எப்படிதான் இந்த பேஷன் கண்டுபிடிக்கிறது, என்னடா இந்த பேஷன், நானும் என்ன பண்ணாதான் என் லைஃபை செட் பண்ண முடியும், இப்படியெல்லாம் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி பில்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கூட கிடைக்கல. ஆல்ரெடி பேஷன் கண்டுபிடிச்சு ஏதாச்சும் ஃபீல்ட்ல சக்சஸ் ஆன ஆட்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே, அவங்க சொல்லும்போது இதெல்லாம் ஓகே தான் தெரியும். இப்போ இந்த பேஷன் இருக்கிற வேலை செய்யணும் அப்படியெல்லாம் டைலாக் கேட்கும்போது எனக்கு ஓகே தான். ஏன்னா டெக் ஃபீல்ட்ல கொஞ்சம் விஷயம் பில்ட் பண்ணி முடிச்சப்புறம் எனக்கு ஓகே ஆயிடுச்சு, இந்த விஷயம் பண்ணணும், நெக்ஸ்ட் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு எல்லாம் ஒரு பிளான் இருக்கு. நாம் இந்த வீடியோ பண்றது எதுக்குன்னா, இது வரைக்கும் பேஷன் கண்டுபிடிக்க முடியாதவங்களும் இருக்காங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ண லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும், என்ன பண்ண லைஃப்ல க்ரோ ஆக முடியும், இதெல்லாம் தெரியாதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த பேஷன் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, அதுக்கு ஈஸியான ஏதாச்சும் வழி இருக்கா, அப்படி ஏதாச்சும் வழி இருக்கான்னு தான் நாம் இந்த வீடியோல செக் பண்ண போறோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கெரியர் ரிலேட்டடா பேஷன் கண்டுபிடிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சோஷியல் மீடியாலையும் சக்சஸ்ஃபுல் ஆனவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும் போதும் அவங்க சொல்லுவாங்க பேஷனான வேலையை செய்யறத பத்தி. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேஷன் கண்டுபிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக சோஷியல் மீடியால இல்லைன்னா கூகுள்ல இல்லைன்னா யூடியூப்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது என்ன பாக்குறாங்கன்னா, நியூரோ சயின்ஸ் மூலமா பேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் வச்சு பேஷன் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி சில கால்குலேஷன் வச்சு எல்லாமே பேஷன் கண்டுபிடிக்கிற வீடியோ தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க யாரும் இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு பேஷன் கண்டுபிடிச்சவங்க இல்ல. அவங்க ஒரு ஃபீல்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணி கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அவங்களோட பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பேஷனுங்கிறது நம்ம ஒரு ஃபீல்ட்ல ஸ்டிக் ஆன் செஞ்சு அங்க ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டியோட கண்டினியூஸா ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஃபீல்ட்ல இருந்து எடுக்கிற நாலேஜோட ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இந்த பேஷன் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷனேட்டா ரியல் எஸ்டேட் பண்ற ரொம்ப பேர் எனக்கு தெரியும். இவங்க யாரும் இப்படி ஒரு நாள்ல கால்குலேஷன் கண்டுபிடிச்சு அடுத்த நாள்ல இந்த ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்க இல்லை. இவங்க அந்த ஒரு ஃபீல்ட்ல இப்போ ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல கண்டினியூஸா ஸ்டிக் ஆன் பண்ணி நிறைய டீல்ஸ் எல்லாம் டீல் பண்ணி கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சுதான் இவங்க அந்த ஃபீல்ட்ல பேஷனேட் ஆனாங்க. இனி இப்போ பேஷன் கண்டுபிடிக்க ஈஸியான வே எங்கிட்ட கிடைக்கும்னு நினைச்சுதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அப்படி ஒரு வே இல்ல. பேஷன் கண்டுபிடிக்க இன்னைக்கு வேர்ல்ட்ல பேஷன் கண்டுபிடிச்சு சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஒரு ஜேக்கர் ஃபாலோ பண்ணிட்டு தான் எல்லாருமே அவங்களோட லைஃப்ல பேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபீல்ட செலக்ட் பண்ணிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு தோணும், பரவாயில்ல இந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகும் தான் நீங்க நினைப்பீங்க. பட் அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கும் போதுதான் நமக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாம் பத்தாது, இனியும் படிச்சாதான் இனி நம்மளால இதுல கண்டினியூ பண்ண முடியும்னு புரியும். அப்படி இருக்கிற ஒரு வேல்யூ ஆஃப் டிப்ரெஷன் ஸ்டேஜ் இருக்கு. அங்க நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல போயிட்டு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு growth இருக்கும். இங்க தான் நம்ம நாலேஜபிள் ஆகுறோம். அந்த கெப்பாசிட்டி நம்ம பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல அந்த பேஷனான விஷயம் சக்சஸ்ஃபுல்லா மேல போகும். இவ்வளோ நேரம் நம்ம பேஷன்னா என்ன எப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது உங்க பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பேஷன்றது கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, பேஷன்றது டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் தான். இனி பேஷன் டெவலப் பண்ணணும்னா நம்ம முன்னால ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் இந்த ட்ரையல் அண்ட் எரர். இந்த ட்ரையல் அண்ட் எரர்னா என்ன? ட்ரையல் அண்ட் எரர்னா உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டடா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா செலக்ட் பண்ண அந்த ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நார்மலாக ஷார்ட் டைம்லேயே நமக்கு சில இஷ்யூஸ் சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் என்னால் செட் பண்ணுற முடிய பேஷனே இல்லைன்னு அடுத்த ஒரு பேஷனுக்கு போக ட்ரை பண்ணுவோம். சரியா சொல்லணும்னா அப்படி மூவ் பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு 6 to 1 year டைமில் நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும். அதில் மேக்ஸிமம் நாலேஜ் கெயின் பண்ணி எடுக்கும்போது தான் நீங்கள் மெதுவாக அந்த ஃபீல்டில் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி நீங்க ஒரு நல்ல லெவல் வந்தா அப்பதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டட் ஃபீலும் வரும், நல்ல ரிசல்ட்டும் வரும். அப்படித்தான் இது இன்ட்ரெஸ்டிங், இதுல இருந்து எனக்கு நல்லா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியும் எல்லாரும் உங்களை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
அப்போ உங்களுக்கு புரியும் இதுதான் என்னோட ஃபீல்டுன்னு. அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதை விட வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாச்சும் ஃபீல்டுக்கு போலாமான்னு எல்லாம் தோணும். அதுதான் நாம சொல்ற எரர். அதாவது ட்ரையல் அண்ட் எரர்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு டிஃபிகல்ட்டி வரும்போது ஐயோ எரர் வந்துருச்சே இனி வேற ஏதாச்சும் ஃபீல்டுக்கு போலாமான்னு டிசைட் பண்ணாம ஒரு லாங் டைம்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டு நமக்கே தோணும் சரி ஓகே இனி வேற ஏதாச்சும் பில்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். அதுதான் எரர்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நான்லாம் பிடெக் படிச்சு வந்தப்போ சின்னதா கோடிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இதுதான் என்னோட ஃபீல்டுன்னு எல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. பட் நான் அதுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சப்போ, ரிசல்ட் வர தொடங்கினப்போ, அப்புறம் டே நைட் ரிசல்ட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணப்போ, அப்புறம் ரிசல்ட் எல்லாம் வர தொடங்கிச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இதுதான் எனக்கு பேஷனேட்டான விஷயம், எல்லாரை விட நல்லா எனக்கு செய்யவும் முடியும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கேன்னு மெதுவாக தான் புரிஞ்சுது. பட் அங்கேயும் நான் இந்த ஒரு பாத்தை கடந்து தான் போயிருக்கேன். இனிஷியலி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் படித்து நாலேஜ் எல்லாம் கிடைக்க நிறைய வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்து டே நைட் ஒர்க் அவுட் பண்ணித்தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு கிராஃபை பாருங்க. இந்த டயக்ராமில் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன். அப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னன்னா, ட்ரெயினர் ஆகலாமே, இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகலாமேன்னு ஒரு ஆசை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி எப்படி ஒரு ட்ரைனர் இல்லை பப்ளிக் ஸ்பீக்கர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் அப்படித்தான் நான் 2வது ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அங்கேயும் நமக்கு என்ன இருக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் எல்லாமே நமக்கு அங்கேயும் இருக்கு. அப்படித்தான் நம்ம வேறொரு ஃபீல்டுக்கே வந்தோம். அப்போ ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸாக்டா என்னன்னா, நானும் இனிஷியலி கோடிங்க்கு வந்து கோடிங்ல ஒரு லெவல் ரீச் ஆனப்போ எனக்கு புரிஞ்சுது ஒரு ட்ரைனர் இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். அப்போ அங்கேயும் எனக்கு நிறைய ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பல பப்ளிக் ஸ்பீக்கர்ஸோட வீடியோ எல்லாம் பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு, லைக் டோனி ரோபின்சன், அது மாதிரி லெஸ் ப்ரௌன், இவங்களெல்லாம் பார்த்து படிச்சு இவங்க ப்ரெசென்ட் பண்ற வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் மெதுவாக தான் அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் எல்லாம் கடந்து இந்த சக்ஸஸ்ல வந்து சேர்ந்தோம். நம்ம இன்ட்ரெஸ்டடா கண்டினியூஸா ஒரு 1 இயர் ஒரு ஃபீல்ட்ல மினிமம் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணினாதான் உங்களுக்கு உங்க பேஷன் இதுதானா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியும். இனி நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ரெடியா இருக்கிறவங்க கவனமா கேட்க வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹார்ட்ஷிப். ஹார்ட்ஷிப்னா நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டோட செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு ஹார்ட்ஷிப் இருக்கும். அதாவது இந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் முடியாம உங்களால நீங்க பேஷனேட்டான ஃபீல்டை பில்ட் பண்ணி டெவலப் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும்தான் நீங்க ஃபீல்டு செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இனி 2வது பாயிண்ட் தான் அவாய்ட் ஓவர் திங்கிங். அதாவது ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சில பேர் திங்க் பண்ணுவாங்க, இது என்னோட ஃபீல்டு இல்லை, வேற ஃபீல்டுக்கு போகலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படியெல்லாம் திங்க் பண்ற ரொம்ப பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். மினிமம் 1 இயர் ஆச்சும் நீங்க அந்த ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணணும். இல்லாம நீங்க அதுவும் இதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தது இல்ல, அவ பேர் என்ன, மேக்னா சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறாங்க, நம்ம ஒர்க் ஷாப்ல வந்த ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவங்க பேஷன் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்ட்ல ஏதாச்சும் செய்யணும்னு தான் இருந்தது. ஆனா அவங்களோட வீட்டுல எல்லாருமே இதானே படிச்சாங்க சொல்லிட்டு அவ படிச்சுட்டு இருந்தா. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு அவகிட்ட இருக்கவும் செய்யுது. சரியா சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணணும். நாம் அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண டைம்ல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்தோம். இப்போ அவங்க அந்த ஃபேஷன் ஃபீல்டில் ஒர்க் அவுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, நல்லா தான் பில்ட் பண்ணி போயிட்டு இருக்கா. அப்போ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். இங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு திங்கிங் ரிமூவ் பண்ணிட்டு எப்பவும் ஒரு சஜஷன் வரும். ஃபேமிலியா இருந்தாலும் பேரண்ட்ஸா இருந்தாலும் ஒவ்வொரு சஜஷனா சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணி கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 3வது பாயிண்ட் தான் ஹை இன்கம் ஸ்கில்ங்கிறது. அதாவது நீங்க எந்த ஃபீல்டு வேணாலும் செலக்ட் பண்ணுங்க, ஆனா அதுல உங்களுக்கு ஹை இன்கம் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அங்க ஏதாச்சும் வழியா ஹை இன்கம் சேலரி அச்சீவ் பண்ணலாமான்னு நீங்க பார்க்கணும், அது கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மூவி பார்த்தா இன்கம் கிடைக்குமா, இல்ல மூவி மட்டும் பார்த்துட்டு இன்கம் கிரியேட் பண்ண முடியுமா? இன்னைக்கு அதெல்லாம் முடியும்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் எடுத்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப பேர் மூவி ரிவ்யூ எல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மூவி பார்த்து இருக்காங்க, இருந்தும் அதுல இருந்து நல்ல ஒரு இன்கம் கிரியேட் பண்றாங்க. அப்போ
நம்ம யோசிக்காத இடத்துலயும் நம்மளால இன்கம் கிரியேட் பண்ண முடியும். அப்போ அது முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் அது கண்டுபிடிச்சு அந்த ஃபீல்டுல ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு லைஃப்ல growth கிரியேட் பண்ண முடியும். 4வது பாயிண்ட் தான் ஹோலிஸ்டிக் வியூங்கிறது. நீங்க செலக்ட் பண்ண உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டுல ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல எது நல்லது, எது நான் சொன்ன மாதிரி ஹை இன்கம் கிரியேட் பண்ற ப்ரொஃபஷன் இருக்கா, இல்ல நான் சக்சஸ் கிரியேட் பண்ற ஃபீல்டு என்னெல்லாம் புரிஞ்சுக்க பாருங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் ஆடுறவரை பத்தி யோசிங்க. ஒரு இந்தியன் பிளேயராக ஹார்ட் ஒர்க் பண்றவரா இருந்தாலும் அங்க சான்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒரு 11 to 16 பேருக்கு தான் மேக்சிமம் அங்க டீம் மெம்பராக சான்ஸ் கிடைக்கும். அப்போ ரொம்ப கம்மியா இருக்கிற சான்ஸ்க்காக தான் நாம அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க நமக்கு நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் அவங்களுக்கு பண்ண முடிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள் அங்க இருக்கு. அவங்களுக்கு அங்க நல்ல ஒரு ட்ரைனர் ஆகலாம். அவங்களுக்கு கிரிக்கெட்டோட மெர்ச்சன்டைஸ் செல் பண்ற வேற ஸ்டார்ட் பண்ணலாம். கிரிக்கெட்டோட மெர்ச்சன்டைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஆக்டிவா பிசினஸ் பண்றாரு. அதுல இருந்து நல்ல இன்கமும் கிரியேட் பண்றாரு. ஸோ அப்படி ஒரு ஹோலிஸ்டிக் வியூ. நீங்க எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணாலும் அங்கேயும் வேறையும் ஆப்ஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தாலும் நீங்க அப்பவே இன்னொரு ஃபீல்டுக்கு போக யோசிக்காம அந்த ஃபீல்டுலயே உங்களுக்கு பில்ட் பண்ண வேற ஆப்ஷன் இருக்கும். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ஹோலிஸ்டிக் வியூ சொல்றது. 5வது பாயிண்ட் தான் ரோல் மாடல் சொல்றது. இப்போ ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு ஈஸியா சக்சஸ் ஆகிறதுக்கு வழி என்னன்னா, ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல சக்சஸ் ஆன ஒருத்தரை ரோல் மாடல் ஆக்குறது தான். ரோல் மாடலா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காப்பி பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க சொன்னேன், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனர் ஆகிறதுக்கு பில்ட் பண்ற நேரத்துல இது மாதிரி தான் டோனி ராபின்சன் பண்ற ஆக்ஷன்ஸ், டோனி ராபின்சன் எடுக்கிற ஸ்பீச்ல யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கிளாஸ்ல அப்ளை பண்ண பார்ப்பேன். அப்போ நமக்கு எப்படின்னா கொஞ்சம் பவர் அண்ட் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஓகே, நல்லா தான் பண்றோம், நல்லா தான் இருக்குன்னு. அப்போ அந்த வழியா ஒர்க் பண்றது ஆடட் அட்வான்டேஜா தான் இருக்கும். இப்படி இல்லைன்னாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம், இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்க பேஷனான ஃபீல்ட்ல சக்சஸ் கிரியேட் பண்ண. அப்போ சொன்ன மாதிரியே பேஷன் எல்லாம் கவனமா பில்ட் பண்ணுங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, பேஷன் டெவலப் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் எல்லாம் இல்லை. நீங்க சீக்கிரமா ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க, அதுல கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பேஷனான ஃபீல்டுல நல்ல ஒரு சக்சஸை கிரியேட் பண்ணுங்க.